அவர்கள் வரப்போகிறார்கள். கைகளை தட்டி நாம் அவர்களை அன்போடு வரவேற்போம். அவர்கள் கர்த்தரை உயர்த்தி இப்பொழுது பாடலை பாடுவார்கள். நாம் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நானும் டேரிஸும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பாடலை பாட இருக்கிறோம். இந்த பாடல் ஒரு ஸ்பெஷலான ஒரு திங் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி மாமா எழுதின ஒரு பாட்டு. மாமா இதை ஒரு பாரத்தோடு கூட முழங்காலே நின்று ரெக்கார்டிங்ல முழங்கால அழுதுகிட்டே பாடினாங்க. 25 வருஷம் கழிச்சு இப்போ நாங்க கேட்டப்ப எங்களுக்கும் அதே ஒரு பாரம் இருந்துச்சு. அதை பத்தி இன்னும் இந்த பாடலை பத்தி இன்னும் அழகா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லாரும் இந்த ஆசீர்வாத பெருவிழா, லைவ் ஆசீர்வாத பெருவிழால சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது கூட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், ஒரு கேள்வி. உலகத்திலே விலை உயர்ந்தது என்ன சொல்லுங்க பாப்போம்? தங்கமா, இல்ல டைமண்டா, இல்ல அது ஒரு நல்ல ஜாபா, இல்ல அது பவரா, இல்ல அது அட்வென்ச்சரா, இல்ல மணியா? எது ரொம்ப விலை உயர்ந்தது சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகத்துல இருக்குது, நிறைய இருக்குது. அது என்னன்னா, அது ஹியூமன் சோல், அது ஆத்மா. தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்க நம்ம ஒவ்வொருவரும், ஆமென். மெட்டீரியல் எல்லாத்தை விட நம்மளுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இந்த ஆத்மா, இந்த நபர் அவங்களுடைய நித்தியத்தை எங்க அவங்க செலவிட போறாங்க? அது பரலோகத்திலையா, இல்ல அது நரகத்திலையா? பரலோகத்துல அவங்க தேவனோட சந்தோஷமா இருக்க போறாங்களா, இல்ல நரகத்துல அவங்க அழிஞ்சு பாடுபட போறாங்களா? இத பத்தி நம்ம எத்தனை பேர் யோசிக்கிறோம்? அழிஞ்சு போற ஆத்மாக்களுக்காக எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம்? எத்தனை பேர் பாரப்படுறோம்? எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவங்களை காப்பாற்ற முடியும். ஆமென். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். Only God can save them. எங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு வரணும். இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த ஆத்மா பாடல்கள் வந்தது போல உங்களுக்கு வரணும். கண்ணீரினா நிறைந்த ஜெபம்
பாரப்படுத்தும் ஆவியானவரே, என்னை பாரப்படுத்தும் ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தடுத்து நிறுத்த ஒரு ஆள் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆத்துமாக்கள் நரகம் நோக்கி செல்கின்றனரே. ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆத்துமாக்கள் நரகம் நோக்கி செல்கின்றனரே. ஆத்மா ஒன்றி வெளியேற பெற்று பாரப்படுத்தும் ஆவியானவரே,